வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். விளக்கம். அன்புடையாரின் துன்பத்தைக் கண்டபோது ஒருவர் கண்களிலிருந்து சிந்துகின்ற கண்ணீரே உள்ளத்தின் அன்பை எல்லோரும் அறிய வெளிப்படுத்தும். ஆகையால் அன்பிற்கு அதை பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்ப்பாள் இல்லை. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம். அன்பில்லாதவர் எப்பொருளையும் தாமே அனுபவிப்பர். அன்புடையவர் தம் பொருள் மட்டுமன்று தமது உடலையும் பிறருக்கு உரிமையாக்குவர். குறள் 73. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. விளக்கம். அரிய உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பு யாதெனின் அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையே என அறிஞர் கூறுவர். குறள் 74. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. விளக்கம். அன்பு பிறரிடத்து விருப்புடன் இருக்கும் தன்மையை கொடுக்கும். அஃது அவனுக்கு நட்பு என்னும் அளவு கடந்த சிறப்பை கொடுக்கும். குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கின்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. விளக்கம். இவ்வுலகில் இல்வாழ்க்கையில் இன்பம் அனுபவித்தவர்கள் மறுமையில் பேரின்பமும் அடைவர். அஃது அன்புடையவராக ஒழுகிய ஒழுக்கத்தின் பயன் என்று அறிஞர்கள் கூறுவர். குறள் 76. அறத்திற்கே அன்பு சார்பின்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. விளக்கம். அறம் செய்வதற்கே அன்பு துணையாக உள்ளது என்று அறியாதவர் கூறுவர். ஆனால் தீமையை ஒழிப்பதற்கும் அதுவே துணையாம். குறள் 77. என்பில் அதனை வெயில் போலக் காயுமே அன்பில் அதனை அறம். விளக்கம். எலும்பில்லாத புழுக்கள் முதலியவற்றை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் வருத்தும். குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. விளக்கம். மனத்தில் அன்பில்லாத மக்கள் இல்லறத்தில் நன்கு வாழ்தல் என்பது வலிய பாறை நிலத்தில் உலர்ந்த மரம் தளிர்த்தல் போன்றதாகும். குறள் 79. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. விளக்கம். உடம்பின் உள்ளுறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு வெளி உறுப்புகளால் பயன் எதுவும் இல்லை. குறள் 80. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. விளக்கம். அன்போடு பொருந்தி நின்ற உடலே உயிர்நிலை பெறும் உடம்பாகும். அன்பில்லாதவர் உடல் எலும்பை தோலால் மூடப்பெற்ற எலும்புக்கூடே ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.